அருமையான சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, உங்கள் மத்தியில நாங்கள் பல இடத்திலிருந்து, சென்னை பகுதியில பல இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல நாங்கள் இந்த நாளிலே வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவ மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வர அவர் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து மதத்தை கொண்டு வர இந்த பூமிக்கு வரவில்லை. இயேசு கிறிஸ்து ஜீவ மார்க்கம், சத்திய மார்க்கம் என்ற கிறிஸ்தவத்தை இந்த பூமியில கொண்டு வர அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார். எனக்கு அருமையானவர்களே, அநேக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனையினாலே ஈர்க்கப்பட்டு அவர்கள் சொன்ன காரியங்களிலே நாம் வரலாறிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாங்க மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசல, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் பல தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் மார்க்கத்தை குறித்து கவர்ந்து இழுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிய காரியங்களை வரலாறிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, குறிப்பாக மகாத்மா காந்தி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். அவரிடத்திலிருந்து தான் நான் அகிம்சையை கற்றுக்கொண்டேன், நான் வயலன்ஸ். அப்படி என்றால் எந்த வன்முறையும் இல்லாமல் ஒரு காரியத்தை முன்வைப்பது, அந்த காரியத்தை நான் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கற்றுக்கொண்டேன் என்று மகாத்மா காந்தி சொல்லி இருக்கிறார். எனக்கு அந்த காரியம் இயேசுவின் இடத்துல பிடித்திருந்தது. அவருடைய வாழ்க்கையில மன்னிப்பு, அவருடைய வாழ்க்கையில எந்த வன்முறை இல்லாத தன்மை எனக்கு பிடித்திருந்தது என்று மகாத்மா காந்தி சொல்லுகிறார். நாங்க சொல்வதற்கு முன்பாக வரலாறு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அம்பேத்கர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சமத்துவத்தை நான் பார்த்தேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் போதனையிலே அந்த சமத்துவம் எனக்கு பிடித்திருக்கிறது. ஈக்குவாலிட்டி என்று சொல்வார்களே, அந்த சமத்துவம் எனக்கு பிடித்திருக்கிறது என்று டாக்டர் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார். நாங்க சொல்லல, டாக்டர் அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார். ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு மார்க்கம், சத்திய மார்க்கம், ஜீவ மார்க்கம், இயேசு கிறிஸ்து கொடுத்த மார்க்கம். பிரியமானவர்களே, அது கிறிஸ்தவ மார்க்கம். எனக்கு அருமையானவர்களே, சாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சுரூபம், மனித அவதாரமாய் இந்த பூமியில வந்து அவர் வல்லமையை வெளிப்படுத்தினார் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு அரசியல்வாதி சொல்றார், பல கருப்பையா என்ற ஒரு அரசியல்வாதி சொல்லுகிறார்,